அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மின்சார வாரியத்தில் ஊழல் நடைபெறுவதாக அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். 40,000 கோடி ரூபாய் அளவுக்கு மின் கட்டணத்தை உயர்த்திய பிறகும் கூட மின்சார வாரியத்தில் நஷ்டம் ஏற்படுவது ஏன் என்று அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். பிரியங்கா வணக்கம். பாமக சார்பில் ஏற்கனவே மின்சாரத்துறையில் ஊழல் நடைபெறுவதாக அதனை கண்டித்து சென்னை எழும்பூரிலே ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தற்போது அந்த துறையில் பல்வேறு ஊழல்கள் இருப்பதாக ஒரு விரிவான அறிக்கையை அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் மின்சார கட்டணம் உயர்த்தப்படுவதற்கு முன்பு, அதாவது கடந்த 2021-22 ஆண்டில் மின்சார வாரியத்தின் வருவாய் சுமார் 54,000 கோடியாக இருந்தது. அப்போது மின்சார வாரியத்தின் இழப்பு சுமார் 9,000 கோடியாக இருந்தது என குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் 2022 ஆண்டு செப்டம்பர் மாதம் மின் கட்டணம் 30 விழுக்காட்டுக்கும் மேல் உயர்த்தப்பட்டதன் காரணமாக ஆண்டுக்கு சுமார் 31,500 கோடி கூடுதல் வருவாய் கிடைத்தது. அதன்படி பார்த்தால் 2022-23 ஆண்டில் தமிழ்நாடு மின்சார வாரியம் சுமார் 15,000 கோடி லாபம் ஈட்டியிருக்க வேண்டும். ஆனால் அந்த ஆண்டில் மின்சார வாரியம் சுமார் 10,000 கோடி இழப்பை எதிர்கொண்டுள்ளது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இதே போல 2023-24 ஆண்டில் வணிக இணைப்புகளுக்கு மட்டும் 2.18 விழுக்காடு மின் கட்டணம் உயர்த்தப்பட்டது எனவும், அதன் காரணமாக அந்த ஆண்டில் மின்சார வாரியத்திற்கு சுமார் 98,000 கோடி ரூபாய்க்கு மேல் வருமானம் அதிகரித்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இது முந்தைய ஆண்டுகளை காட்டிலும் அதிகம் எனவும், அப்படி பார்க்கும்போது மின்சார வாரியத்தின் இழப்பு குறைந்திருக்க வேண்டும். ஆனால் 4,435 கோடியாக குறைந்திருக்கிறதே தவிர லாபம் ஈட்ட முடியவில்லை என்ற ஒரு கேள்வியையும் அவர் முன்வைத்திருக்கின்றார். தொடர்ச்சியாக இவ்வாறு மின்சார வாரியத்தில் கட்டணங்கள் உயர்த்தப்பட்டும் கூட தொடர்ந்து லாபம் வராமல் நஷ்டமே வந்து கொண்டிருப்பதற்கு காரணம் மின்சார வாரியத்தில் கடுமையான ஊழல்கள் நடைபெறுவதாக அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். மின் கட்டணம் உயர்த்தப்பட்ட பிறகும் நஷ்டத்தில் இயங்குவது குறித்து விரிவான விசாரணை நடத்த ஆணையம் உத்தரவிட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.